பார்த்துட்ருக்கோம். A shopkeeper mixes 20 kgs of rice which costs rupees 5 per kg and 35 kgs of rice which costs rupees 7 per kg. Then he sells the mixtures at 6.5 per kg. Find his profit percentageன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து முதல்ல காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 கேஜி ரைஸை 5 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ 20 × 5 போடுவோமா? 35 கேஜி ரைஸை ருபீஸ் 7க்கு வாங்கியிருக்காரு. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? இது 100. 35 × 7 245 வரும். அப்போது 345 வருது காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் பார்ப்போம். இப்போ வந்து மொத்தம் இது ஒரு 20 கேஜி, இது ஒரு 35, மொத்தம் அப்போ எத்தனை கேஜி ஆகுது? 55 கேஜி ஆகுது. இந்த மிக்சரை எவ்வளோக்கு சேல் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 6.5க்கு. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எவ்வளோ வருதுன்னா, இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ இதை 55 × 650/100ன்னு போட்டுக்கலாமா? இதை கேன்சல் பண்ணால் 2, இதை பண்ணால் 11. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 715 வருது. டிவைட் பை 2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 357.5ன்னு வருது. ஓகேவா? இப்போ முதல்ல ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம்? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸா? அப்போது 357.5 மைனஸ் 345. ஓகேவா? இப்போ என்ன வரும்? 12.5ன்னு வருது. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க? ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி போடுவோம்? ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் தான் போடணும். ஓகேவா? கீழே எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ் தான் வரும். காஸ்ட் ப்ரைஸ் இங்கே என்ன? 345 × 100. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 125 டிவைட் பை 350ன்னு போட்டுக்கிறேன். அந்த பாயிண்ட் எடுத்து 0 போட்டுக்கிறேன். அப்புறம் இதை கேன்சல் பண்ணிடுறேன். அப்புறம் 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது 25. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 69. ஓகேவா? அப்போ இது 250/69 வருதுங்க. இதுதான் ஆன்சரு. பட் இதை வந்து இங்கே வந்து மிக்சரில் கொடுத்துருக்காங்க. அப்போது இது 69ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 343 ÷ 69%ன்னு வருது. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா?